சொல்கிற புரியுதுங்களா? அதே மாதிரி மோல்டு மட்டும் கட்டி மேலே காங்கிரீட்டு போடுறதுக்கு ஸ்லாபுக்கு பலகை அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் போடுற வரையிலும் நம்ம ஆளுங்களுக்கு வேலை இருக்காது. அப்போ எங்கே போய் நம்ம ஆளுங்களுக்கு கொண்டு போய் வேலை கொடுக்கறது? சொல்கிற புரியுதுங்களா? அதனால நான் சொல்கிறது என்னென்னா, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் இப்படி கட்டுறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஆளுங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பேஸ்மெண்ட் லெவல் கட்டிட்டோம்னா அடுத்தாப்புல நம்ம பில்லர் போட்டு அதுக்கப்புறம் செவுறு கட்டி அதுக்கப்புறம் மோல்டு காங்கிரீட் போட்டு மேலே அப்படியே தொடர்ந்து ஆரம்பிக்கலாம் வேலை. நம்ம புரியுதுங்களா? பலவை பிரிக்கிற வரையிலும் நமக்கு கீழே வேலை செய்ய முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம ஆளுங்களை வச்சு மேலே வீடு கட்டலாம். மேலே வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது கீழே சென்ட்ரிங்லாம் பிரிச்சுருவாங்க. ஒரு செட்டு வந்து சென்ட்ரிங் பிரித்ததுக்கப்புறம் உள்ளே பூசை விடலாம். இங்கேருந்தே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆளுங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை கொடுக்க முடியும். நம்மளும் கரெக்டாக செய்ய முடியும். சரிங்களா? சென்னையிலேருந்து கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரவுண்டு, ஃபஸ்ட்டு, செகண்டு இந்த மாதிரி கட்டுறவங்க சொல்லுங்கள். இங்கேருந்து ஆளை கூட்டு வந்து செய்யலாம். ஆனால் கிரவுண்டு மட்டும்தான் கட்டணும், எனக்கு ஒரு 15 சதுரம் கட்டணும் அப்படின்னாக்கா அங்கே உள்ள மேஸ்திரியை பிடிச்சி நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் பயப்படாதீங்க. கட்டி முடிப்பாங்களா? இவங்க வந்து திருப்பூரில் இருக்கிறாங்க, சென்னையில் இருந்தாக்கா இவங்கள தேடி கண்டுபிடிக்கலாம். இவங்க திருப்பூரில் இருக்கிறாங்களே, நிறைய பேர் நினைக்கிறது அதான், திருப்பூரில் இருக்கிறாங்க எப்படி இவங்க வந்து செய்வாங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி வந்து உங்களை ஏமாற்றணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கங்க. முதல்ல எனக்கு இதுதான் தொழில். நான் இதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. சரிங்களா? நான் இதை நல்லபடியாக செஞ்சால் தான் எனக்கு அடுத்தடுத்த பில்டிங் வரும், எனக்கு அடுத்தடுத்து நான் வளர முடியும். புரியுதுங்களா? நான் செய்வேன், செஞ்சு கொடுப்பேன், மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கரெக்டாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள். டவுட்டு கேட்கறதுக்காண்டி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. டவுட்டு கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் டவுட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லா வீடியோவுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட்டுக்கு நிறைய கேட்டிருக்கீங்க. ஒரு பதில் கூட நான் சொல்லாமல் இருந்ததே இல்லை. கமெண்ட்ஸில் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? டவுட்டு கேட்குறவங்களா இருந்தால் நேராக கமெண்ட்ஸுக்கு வந்து டவுட்டு கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஆனால் இவங்கள்ட்ட கொடுத்தா நல்லபடியாக கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தரோம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கிறது திருப்பூருங்க. சரிங்களா? திருப்பூரில் எங்கள் வீடு இருக்குது. திருப்பூரில் இருக்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்ட போகிறவங்க எல்லாமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். திருப்பூர்னால் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சைட்டு விசிட்டிங் பண்ணுறதுக்கு, தொடர்ந்து வந்து பார்க்குறதுக்கு பண்ணுறதுக்கு, நான் வந்து போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நமக்கு. திருப்பூரில் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருந்து நிறையா பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறப்ப இதே மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பக்கம், திருப்பூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் வருது கோயம்புத்தூர். அதனால் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே பண்ணலாம். அதே மாதிரி பெரம்பலூர் வந்து என் சொந்த ஊருங்க. பெரம்பலூரில் வந்து என் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து இதே தொழில் தான் பண்ணுறாங்க. நான் அங்கே அடிக்கடி போவேன் வருவேன். அதனால் எனக்கு அங்கே போகிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். திருப்பூர்லேருந்து பெரம்பலூருக்கு வந்து ஒரு